ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்வம்பழம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வயிற்றுப்புண்ணை குணமாக்கும். சரி, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்தியாவின் பழமையான மரங்களில் வில்வ மரமும் ஒன்று. இந்த மரம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுது. அதனால தான் சிவனுக்கு செய்யப்படும் பூஜையில் வில்வ இலை சேர்க்கப்படுது. சிவன் கோயிலில் வில்வ மரம் தலவிருட்சமாகவும் இருக்கும். அந்த மரத்தின் அடியில் தான் சிவன் வாழ்வதாக ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த மரத்தின் இலைகள் பழங்கள் நல்ல மருத்துவ குணம் நிறைந்து இருப்பதாக சித்த மருத்துவத்தில் குறிப்புகள் இருக்குது. அதன் பயன்கள் பார்த்திங்கன்னா, குடல் புண்ணை தடுக்கும். குடலை பாதுகாக்கும் உணவுகளில் சிறந்த இயற்கை மருந்தாக வில்வம் பழம் உள்ளது. இது நாம் சாப்பிடும்போது நல்லா ஜீரணம் அளிக்கும், குடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். வயிற்றுப்புண்ணால் அவதிப்படுபவர்கள் வில்வ இலைகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி அருந்தினால் குடலுக்குள்ள புண்கள் குணமாகுது. இந்த இலையில் இருக்கிற டானின் எனும் துவர்ப்பு சக்தியே ஜீரண உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள புண், வலி ஆகியவற்றை குணமாக்குது. வில்வக்கனி, சர்பத் மற்றும் வில்வ இலை, தண்ணீர் போன்றவற்றை அடிக்கடி எடுத்துக்கிட்டா வயிற்றில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆரோக்கியத்தையும் தரும். மலச்சிக்கல் இருக்காதுங்க. சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணம் ஆகாமல் இருப்பதால் மலச்சிக்கல் ஏற்படும். அதற்கு வில்வ பழத்தின் ஓட்டை நீக்கிவிட்டு சதை பகுதியை மட்டும் விதை இல்லாமல் எடுத்துக்கொள்ளணும். பின்னர் பால், சர்க்கரை போன்றவற்றை சேர்த்து வில்வ பழத்தை நன்றாக மிக்சியில் அரைச்சு ஜூஸாக குடிக்கணும். குடல் சுத்தமாகி உடம்புக்கு ஊட்டமும் கொடுக்கும், மலச்சிக்கலையும் போக்கும், சீதபேதியையும் குணமாக்கும் சக்தி இதற்கு இருக்குங்க. அதே மாதிரி சளி, இருமல் தொல்லை நீங்கணுமா, இந்த வில்வ பழத்தை எடுத்துக்கலாம். அதை ஜூஸாக தயாரித்து காலையிலையும் மாலையும் எடுத்துக்கிட்டா சளி தொல்லை நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வில்வ பழத்தை எடுத்துக்கொள்வதால் ஆஸ்துமா நோய் குணமாகும். வில்வ பழத்துடன் வில்வ இலை சேர்த்து அதனுடன் சுடுதண்ணீர் 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து அருந்துனா ஆஸ்துமா நோய் குணமாவதோடு இருமல், ஜலதோஷம் பிரச்சனைகளும் இதற்கு உடனடியாக தீர்க்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, கல்லீரல் பலம் பெறும். கல்லீரலை பாதுகாப்பதில் வில்வ இலைக்கு முக்கிய பங்கு இருக்குது. வில்வ இலையை நன்றாக அரைச்சு ஒரு நெல்லிக்கனி அளவு எடுத்துக்கொண்டு அதனை சாப்பிட வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் குடித்து கொள்ள வேண்டும். பிறகு பால் அல்லது மோர் எடுத்துக்கலாம். இதனால் கல்லீரல் பலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் மஞ்சக்காமாலை நோயினையும் தடுத்துடும். இன்றைக்கி நம்ம வில்வ இலை, வில்வ பழம் பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.